தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். இன்றைக்கு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜயபாஸ்கரின் இல்லத்தில், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய இல்லத்திலும் சரி, அவருடைய சொந்த ஊரிலும் இருக்கக்கூடிய இல்லத்திலும் சரி, வருமான வரித்துறையினர் காலை முதலே சோதனையை நடத்தி வருகிறார்கள். இது குறித்து உங்களுடைய முதல்கட்ட பார்வை? முதல்கட்ட பார்வை, ஒரு சோதனை என்று வரும்பொழுது திடீரென்று முடிவு செய்யப்படுவது அல்ல. ஒரு வருமான வரித்துறையின் சோதனை என்றால் அது அவர்கள் பல காலம் அந்த யார் வீட்டில் சோதனை செய்கிறார்களோ அவர்களை பற்றிய தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களில் ஏதாவது முறைகேடு இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்களே என்றால் அதற்கு திட்டமிட்டு அதற்கு பின்புதான் சோதனை நடைபெறும். ஆக ஏதோ அவசரமா முடிவு பண்ணாங்க, நேற்று நடந்த சம்பவத்துக்காக இன்னைக்கு சோதனை செய்தார்கள் என்பது சரியான வாதமாக இருக்காது. அது மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் சோதனை செய்கிறார்கள், இன்னொரு கட்சி தலைவர் வீட்டிலும் சோதனை செய்கிறார்கள் என்றால் சில ஆதாரங்கள் கிடைக்காமல் அவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள் என்பதுதான் எனது கருத்து. திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், இப்போ இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகரில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்வதற்காக பணம் ஏதாவது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையிலும் இந்த சோதனை நடைபெறலாம் என்கின்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை? இருக்கலாம். ஏன்னா ஒரு மாநிலத்துல நேற்றைய கூட நாங்க ஒரு கார் எண்ணோட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். மரியாதைக்குரிய அது விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சொந்தமானவோ இல்லைன்னா தெரிந்த காரோ, அதுல கொஞ்சம் பணம் எடுத்துக்கொண்டு போய் அங்க பணப்பட்டுவாடா செய்ததை பல ஊழியர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதை புகாராகவே கொடுத்திருக்கிறோம். ஆக இதே போல பல இடங்களில் இது நடக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய சரித்திரத்திலே இல்லாத அளவிற்கு ஒரு தேர்தல் இந்தியாவின் கவனத்தை மட்டுமல்ல உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இதுவரை இந்திய சரித்திரத்திலே இல்லாத அளவிற்கு அதிகாரிகள் நியமனம், அதிகாரிகள் மாற்றம், 2 சக்கர வாகனங்களில் அப்சர்வர்ஸ், இதெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இது எது நடந்தாலும் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்கவே முடியவில்லை. என்னை பொறுத்த மட்டில் தேர்தல் ஆணையத்தின் முழுமையான நடவடிக்கை போதுமானதாக இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் பணம் எங்கே இருந்து வருகிறது என்ற ஒரு நோக்கத்தையும் அதற்கான சில தடயங்கள் கிடைத்ததனால் கூட இந்த பரிசோதனைகள் இருக்கலாம். ஆனா பாரத தேசம் முழுவதும் இந்த சோதனைகள் நடைபெற்று வருகிறது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல. அதனால எல்லா இடங்களிலும் நடைபெறும் சோதனையின் ஒரு பிரிவாக கூட இது இருக்கலாம். திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.